லம்பார் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம 2-3 வீடியோ பண்ணியிருப்போம். ஃபுல் டிஸ்க்கு வெளியில் வந்து கரைஞ்சிச்சுன்னா அது வந்து டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷனு, ஜவ்வு வந்து வெளியில் நீட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா ப்ரொட்ரூஷனு, நரம்பு தொட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா ரேடிகுலோபதி, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஏசிம்டமேட்டிக் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி இருக்குது. அப்படின்னா Hello, I'm Dr. Vignesh Pushpara, consultant orthopedic and spine surgeon. கால் வலி இல்லாமல் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வரும். அதுதான் ஏசிம்டமேட்டிக் டிஸ்க் ப்ரொலாப்ஸ். ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு கால் வலி இல்லாமல் பேக் பெயின் அப்படின்ற ஒரு சிம்டம் இருக்கும். அந்த பேஷண்ட்டுக்கு எதனால் அப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்க் இஸ் த மொபைல் ஃபீச்சர் ஆஃப் த ஸ்பைன். தட் மீன்ஸ் லம்பார் ஸ்பைன், கீழ் முதுகில் இருக்கிற 4 எலும்பும் ஆடுறதுக்கு டிஸ்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். குஷன் எஃபெக்ட்டுக்கு டிஸ்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம குடிக்க வேண்டிய தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுலையோ, நம்ம ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஆகிட்டு அந்த ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் வந்து பேக்கில் இருக்கிற டிஸ்க்கு பரவுறதுனாலையோ அந்த டிஸ்க் பாதிச்சிடும். அது வந்துட்டு ஒரே நாளில் பாதிக்காது, நாளடைவில் படிப்படியாக அதில் இருக்கிற நீர் சத்து போயிட்டு குஷன் எஃபெக்ட், ஜெல்லியாக இருக்கிற டிஸ்க்கு காஞ்சு போயிடும். ஜெல்லியாக இருக்கிற டிஸ்க்கு காஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மசில் எவ்வளோதான் ஸ்ட்ரென்த் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே அந்த டிஸ்கில் மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ பேக் பெயின் சிவியராக இருக்கும். அந்த பேஷண்ட்டுக்கு எக்ஸ்ரே எடுத்தாலும் பெருசாக தேய்மானம் இருக்காது, எம்ஆர்ஐ எடுத்தாலும் பெரிய நரம்பு அமுக்கம் இருக்காது. டாக்டர்ஸ் வந்து இது பெருசாக பிரச்சனை இல்லைப்பா, மைல்டாக டிஸ்க் டீஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. உண்மையிலேயே இந்த பிரச்சனைக்கு பண்ணணும் அப்படின்னா மேஜர் சர்ஜரியான டிஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணணும். அந்த அளவுக்கு இது மேஜரா அப்படின்றத எல்லாரும் முடிவு பண்ணணும். டிஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் காஸ்ட்லி ப்ரொசீஜர் ஆல்சோ. ஸோ ஏசிம்டமேட்டிக் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வராமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. எப்படி ஏசிம்டமேட்டிக் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வராமல் பார்த்துக்கணும்? நம்மளை எப்பயும் நம்ம ஹைட்ரேட் பண்ணிக்கணும், பேக் மசில்ஸை நல்லாவே ஸ்ட்ரென்தண்டாக வச்சுக்கணும். 3வது, அடிக்கடி அப்டமன் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். அப்டமன் இன்ஃபெக்ஷன் எப்படி ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எங்கே வேணால் நம்ம சாப்பிட்லாம், என்ன வேணால் சாப்பிட்லாம், சுத்தமாக இல்லைனாலும் சாப்பிட்லாம், அடிக்கடி லூஸ் மோஷன் போகுது, அடிக்கடி வயிறு வலிக்குது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ், தட் மீன்ஸ் ஏசிம்டமேட்டிக் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப காமன். இத்தனை நாள் வந்து என்ன சார் பேக் பெயினுக்கும் மசிலுக்கும் தான் சம்மந்தம், தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும்தான் சம்மந்தம், நீங்கள் இன்றைக்கி திடீர்னு வந்துட்டு வயிற்றில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் நீங்கள் வரும்னு சொல்கிறீங்களே, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஸோ எந்த இடத்துல இருந்த இன்ஃபெக்ஷன் வேணால் உடம்புல எந்த இடத்துக்கு வேணால் பரவலாம். அடிக்கடி வயிறு, உடம்புல இருக்கிற எந்த பாகமும் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல இருக்க இன்ஃபெக்ஷன் சரியாயிடும். மற்ற இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரியவும் தெரியாது, அது பிற்காலத்தில் தெரியும் போது பிரச்சனை பெருசாக தான் இருக்கும்.